Myself, Dr. Haripriya, Senior ENT Consultant, Kaveri Vadapalni. குழந்தைகளுக்கு ஏற்படும் ஹியரிங் லாஸ், தட் இஸ் ஹியரிங் லாஸ் இன் சில்ட்ரன். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், வீட்டில் நம்ம அம்மா பாட்டி அவருக்கு தான் அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். குழந்தை தூங்கிட்டே இருக்குது, சவுண்டு கேட்டால் அப்போவும் தூங்கிட்டே இருக்குது, இல்லை சவுண்டு கேட்டால் திரும்பி பார்க்காம இருக்குது, இல்லை குரல் பழக்கம் திரும்பி பார்க்காம இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி சந்தேகம் இருக்கலாம், இந்த ஹியரிங் லாஸ் குழந்தைக்கு ஹியரிங் லாஸ் இருக்குது அப்படி. ஸோ என்ன ரீசனால் வரலாம்? இட் மே பி சம் ஜெனட்டிக் ரீசன்ஸ். பிறவியிலே இருந்த மாதிரி ஹியரிங் லாஸ் இருக்கலாம், இல்லை அக்யூட் ஹியரிங் லாஸ் பிறந்ததுக்கு அப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தது, இல்லை காதுக்கு நடுக்காதுக்கு சீழு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஹியரிங் லாஸ் வரலாம். அப்படி இருந்தால் குழந்தைகளுக்கு ஹியரிங் லாஸ் இருந்தால் அது சீக்கிரமாக கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதுன்னா, குழந்தைகளுக்கு காதுக்கு கேள்வி இருந்தால் தான் அவருக்கு பேச்சு வர முடியும். அந்த பேச்சு டெவலப் பண்ணுறதுக்கு தட் ஃபஸ்ட்டு 5 years ஆஃப் ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஏஜில் கண்டுபிடிக்கலாம். அப்படி இருந்தால் அவருக்கு ஃப்யூச்சரில் ஹியரிங் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை பேச்சு கரெக்டாக வராமல் இருக்கலாம், கிளாரிட்டி கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஹியரிங் டெஸ்ட் அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் இம்மீடியட்டாக இஎன்டி டாக்டரை பார்த்து போங்க. சம் ஹியரிங் டெஸ்ட் வி ஹாவ் டு டூ. ஸோ அதுக்கு ஹியரிங் லாஸ் இட் மே பி எ மைல்டு டிகிரி ஆஃப் ஹியரிங் லாஸ், ஒரு மாடரேட், இட் மே பி சிவியர், ஒரு சுத்தமாக ஹியரிங் இல்லாமல் கூடி இருக்கலாம். மைல்டு மாடரேட் டிகிரி என்றால் இஃப் ட்ரீட்டபிள், லைக் சம் கேஸுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அதுக்கு இப்போது நடுக்க அதுக்குள்ளே சீல் இருக்குது அப்படின்னா அந்த சீல் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ரொசீஜர்னாலே அது ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். இல்லை சுத்தமாக ஹியரிங் இல்லை அப்படி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே கண்டுபிடிக்குது அப்படி இருந்தால் அதுக்கு நம்ம கோக்லியர் இம்ப்ளான்ட் சொன்ன ஒரு சர்ஜரி பண்ணி அது நார்மல் கிட் மாதிரி வர. தேங்க்யூ.